நடிகை த்ரிஷா குறித்த அவதூறு பேச்சில் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு விதித்த 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு லியோ படம் குறித்து நடிகர் மன்சூர் அலிகான் பேட்டியளித்திருந்தார். அப்போது அவர் நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டது. அப்போது சுய விளம்பரத்திற்காக தன் பெயரை களங்கப்படுத்தியதற்காக அதிருப்தி தெரிவித்த நடிகை த்ரிஷா மன்சூர் அலிகான் மீது வழக்கு தொடர்ந்தார். இந்த விவகாரத்தில் நடிகர் சிரஞ்சீவி, நடிகை குஷ்பு உள்ளிட்ட திரைத்துறையினரும் த்ரிஷாவுக்கு ஆதரவு குரல் எழுப்பினர். அதே சமயம் தனது பேட்டியை முழுதாக பார்க்காமல் குறிப்பிட்ட பகுதியை மட்டும் பார்த்துவிட்டு தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக த்ரிஷா, குஷ்பு மற்றும் சிரஞ்சீவி ஆகியோர் மீது குற்றம் சாட்டிய மன்சூர் அலிகான் இவர்கள் மூவருக்கும் எதிராக தலா 1 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்ததாக அவரது மனுவை தள்ளுபடி செய்ததோடு மன்சூர் அலிகானுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தனர். அதன் பின்னர் இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி மன்சூர் அலிகான் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன், ஆர். சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அபராதம் விதித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்ததோடு மட்டுமில்லாமல் த்ரிஷா, குஷ்பு, சிரஞ்சீவி மீது வழக்கு தொடர விரும்பவில்லை என மன்சூர் அலிகான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மன்சூர் அலிகானுக்கு விதிக்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை ரத்து செய்து உத்தரவிட்டனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.